சரவணன் மீனாக்கு கால் பண்ணுறாங்க. இத பார்த்துருக்க மீனா, "என்ன மாமா நமக்கு கால் பண்ணுறாரு. என்ன அன்னைக்கு கோவில்ல வச்சு நம்மள திட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி திட்டுறாரோ? சரி எதுக்கும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பார்ப்போமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறாங்க. "மீனா எங்கப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "இங்க ஆஃபீஸ்ல தாங்க மாமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இங்க பக்கத்தில கோயிலுக்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கோவிலுக்கா? எதுக்கு?" "இல்ல சும்மா வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள மாரி மாத்தி ஆளையெல்லாம் அனுப்பிச்சு விட்ற மாட்டேன். நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா அது வந்து" "சரி வா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க ஃபோனையும். எதுக்கு வர சொல்றாரு என்ன ஏதுன்னு தெரியலையே! ஒரு வேளைக்கு இது மறுபடியும் அன்னைக்கு போனப்ப அந்த பிரச்சனைய மறுபடியும் பேசுறாரோ என்னன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரி யோசிக்கவும் செய்றாங்க. அடுத்து வந்துட்டு ஈவினிங்கே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு சரவணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. "என்னப்பா மீனா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "மாமா நேத்து தான மாமா பார்த்தோம்." "இல்ல நேத்து நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தேன். தப்பு என் பக்கம் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல நான் அவ மேல இருந்த கோவத்துல தான் வந்துட்டு ஏதோ பேசிட்டேன் வாய் தவறி. ஆனா மனசார வந்து அவள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னுலாம் நினைக்கல. ஆனா என்னதான் இருந்தாலும் வயித்துலலாம் குழந்தை வளர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "மாமா நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. கூட போய் செக் பண்ணது யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு? அவிங்க அம்மா தானே?" "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் போயிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா சொல்ற? நீ எதுக்குப்பா போன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவ மொதல்ல உன்கிட்ட உன்னையும் வந்து நம்ப வச்சு அழுது அழுது நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா அப்படித்தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "மாமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. என்னைய நம்ப வச்சு கழுத்துறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி நீ எதுக்கு அவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீ போன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அந்த விஷயத்த விடுங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையா? அத மட்டும் தான் கேட்குறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா அது வந்து எனக்கு வந்து இதில நம்பிக்கை இல்ல. அவ குழந்தை இருக்குன்னு சொல்லி சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் தான். 100க்கு 100% பொய்யா இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா நான் கூட போய் வந்து செக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். செக்கப் பண்ண போனேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. மயில் அக்காவ கூட்டிட்டே நீங்க போயி தனியா நீங்க டாக்டர்ட்ட உங்களுக்கு எந்த டாக்டர் வேணுமோ அந்த டாக்டர கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பொய்யா இருந்ததுன்னா, அப்புறம் நீங்க சொல்றது என்னவோ அத நாங்க கேட்டுக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஆனா என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நீங்க ஒரு பொம்பள பொண்ண பார்த்து இப்படியெல்லாம் நீங்க சொல்லியிருக்க கூடாது. இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரா இருந்தாலும் வந்துட்டு செம கோவம் வராதா? நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்துட்டு மயிலக்கா இனிமேல் உங்களோட சேர்ந்து வாழவும் கூடாது. இனிமேல் உங்க மூஞ்சில முழிக்கவும் கூடாது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நல்ல விஷயத்த தானே முடிவு பண்ணியிருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "எதுங்க மாமா நல்ல விஷயம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்ல அவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. உங்களோட வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. இப்ப வயித்துல குழந்தை வளருது. நம்ம வீட்டோட முதல் வாரிசு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம, நல்ல விஷயம்னு சொன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் வந்து இங்க பாரு நான் இப்போ மனசார வந்து மன்னிப்பு கேட்கணும். அத வந்து அவகிட்ட சொல்றதுக்கு நேரா கூப்பிட்டு சொல்றதுக்குலாம் நான் தயாரா இல்ல. அதான் உன்கிட்ட சொல்லலாம். நீ எப்படி இருந்தாலும் நீ அவகிட்ட சொல்லிருவில்ல. அதனால தான் நான் கூப்பிட்டேன். இங்க பாரு அவகிட்ட வந்துட்டு இது மாரி இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசின அந்த வார்த்தை தப்பு. ஆனா மத்தபடி வந்துட்டு அவ வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்றது பொய் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நான் திரும்பவும் அதே தான் சொல்றேன். மயிலக்கா வர சொல்றேன். கூட வேணா நானும் வரேன். எந்த டாக்டர்ட்ட போலான்னு நீங்க சொல்லுங்க. அந்த டாக்டர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மேல ஏதாவது பொய்யா இருந்தா, அதுக்கப்புறம் மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லுங்க. மயிலக்காவுக்கு நீங்க சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சந்தேகமெல்லாம் படுற அளவுக்குலாம் கிடையாது. என்ன அவிங்க அம்மா, அப்பா பேசின பொய்க்கு வந்துட்டு இவ வந்துட்டு இது போவா, துணை போவா. இப்போ வாயில இருந்து தொறந்தா அத்தனையும் பொய்யா தான் பேசுவா. ஆனா அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு, இதுவும் எனக்கு பொய்யின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி மாமா எப்போ வர சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ வருவாங்களான்னு கூட தெரியல. நீங்க பேசின அந்த வாரத்தில ஒரு வாரத்தில இவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவிங்க 10 நாளைக்கு முன்னாடி என்ன மாரி முடிவுல இருந்தாங்கன்னு தெரியுமா? இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு அவ என்னமா இருந்தா என்ன? எதுக்கா இருந்தா என்ன? உனக்கு நான் மொதல்ல வந்துட்டு அவளோட சேர்ந்து வாழணும். அப்படித்தானே? வீட்ல யார் வேணா அவமானப்பட்டாலும் பரவால்ல உனக்கு. அப்படித்தானப்பா மீனா? அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மாம்மா என்னைய பார்த்து இப்படி சொல்றீங்க நீங்க? எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒரே குடும்பத்தில நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேனே ஒழிஞ்சு, நீங்க கஷ்டப்படணும், அவிங்க கஷ்டப்படணும் அப்படிலாம் யாரையும் நினைக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. நாளைக்கு சாயந்தரம் நான் கூட்டிட்டு வரட்டுமாம்மா அம்மா அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு சாயந்தரம் இதே டைம்ல கரெக்ட்டா வந்துரு. நான் வந்துட்டு அப்பாட்ட ஏதாவது சொல்லி காரணத்த சொல்லிட்டு தான் நான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மாம்மா உண்மைய சொல்லிற வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம், வேண்டாம். நான் ஏமாந்தது ஏமாந்ததாவே இருக்கட்டும். பொய்யா இருந்தாலும் என்னோட முடிஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு வந்து நீ இப்ப ஏற்கனவே வந்து என்னை ஏமாத்துனதுனால, இப்ப இனிமேல் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பொய்யுங்கிறத என் மனசு ஏத்துக்குச்சு. சும்மா எல்லாத்தையும் வந்துட்டு அம்மா, அப்பா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்ல. வேண்டாம் விடு மீனா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. உங்க நம்பிக்கைய ஏன் கெடுக்க வேணாம். நீங்க நாளைக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட நீயும் வா. அவள தனியாலாம் கூட்டிட்டு போ முடியாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க. நம்ம அக்காவ நான் ஆட்டோ வச்சு அங்கேயே டைரக்ட்டா கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்க கிளம்பி போயிடுறோம். நீங்க யாரையும் கூட வந்து கூட்டிட்டுலாம் போகணும்னு அவசியம் கூட கிடையாது. நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாம யாரையும் நீங்க கூட்டும் போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா நாளைக்கு நீ இந்த இந்த பக்கத்துல இருக்கிற நான் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டு சொல்றேன். நீ அங்க கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சரவணனும். அடுத்தா மயிலுக்கு வந்து கால் பண்றாங்க. மயில் ஃபோனே எடுக்கல. என்னாச்சு அக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கே போற வழி தானே வீட்டுக்கே போய் பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா, "மயில் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியா கிட்ட. "உள்ள தான் இருக்கிறா. இப்ப தான் வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன வந்துட்டு, "அக்கா மயிலக்கா ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல மாமா வந்து உங்ககிட்ட இது மாரி ஒரு வார்த்தை நேத்து பேசிட்டாருல்ல, ஒரு பெரிய சங்கடப்படுத்துற மாரி ஒரு வார்த்தைய. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே உணர்ந்துட்டாரு. இந்த குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னது தப்பு. உங்கள நடத்தியது தப்புன்னு
நடத்தைய தப்பா பேசுனதும் தப்புன்னு சொல்லி உணர்ந்து அவரே வந்து சாரி கேட்டாரு தெரியுமா? எனக்கு அவரே தான் கால் பண்ணாரு. இங்க பாருங்க ஃபோன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உண்மையா தான் சொல்றியா மீனா? நம்பலாமா அத? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னக்கா நீங்க இறங்கி வந்தா அவரு ஏறி போறாரு. அவரு இறங்கி வந்தா நீங்க ஏறி போறீங்க. என்னக்கா அது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல மீனா உண்மையாலும் தானா? அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்ப முடியல. உண்மதான் அவர் பேசுனது தப்பு. கோவத்துல ஏதாவது சொல்லியிருந்திருக்கணும். ஆனா அது வாய் தவறி அப்படி வரத்த மனசார சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரு. ஆனா நீங்க சொல்றது அத்தனையும் வந்துட்டு பொய் தான் அப்படிங்கிற மாரி அவைங்க நான் ஆணிபூர்வமா நம்புறாங்க. இருக்காதா பின்ன ஏன் மீனா? நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தை இல்லாம போனதுனால அவரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதனால இருக்கத்தானே செய்யும். சரி இப்ப அதுக்கு என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னைக்கு வந்து குழந்தை வயித்துலருந்து வெளில வருதோ அன்னைக்கு பார்த்து நம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லக்கா அவரு வந்துட்டு வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன். நான் தான் கூட போனேன். நான் தான் செக்கப்ல இருந்தேன். பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனா இருந்தாலும் அவர் தனியா இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கலாங்கிறாரு. விடுங்க பார்த்துக்கலாம். ஒரு இதுதானே அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா இப்ப என்ன பண்ணணும் நானு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நாளைக்கு நீங்க இந்த வேலைய முடிச்சுட்டு சொல்லுங்க. அப்படியே அங்கருந்து நம்ம அங்க கிளம்பி போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் தம்பிக்கு ஃபோன் பண்ணாருன்னா, அவர நான் பார்த்துக்கிறேன்க்கா. ஏதாவது நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. அப்போ பாக்கியா வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன மீன் அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க பார்த்து ஏதாவது பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு மாமா கூட சேர்த்து வைக்க தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எதுக்கு இங்கிட்டு, அங்கிட்டு அலைஞ்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா கடைசியா இந்த வீட்ல உன்னைய தான் நான் மலை போல நம்பியிருக்கேன். எப்படியாவது மயிலுக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோங்க நீங்க எதுவும் கொஞ்சம் இதுக்கு மேலாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவும் பேசாதீங்க. கடவுள் வந்துட்டு வழி குடுப்பாரு. அக்கா மனசுல எந்த ஒரு கள்ளகபடமும் இல்ல. என்ன நீங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டு அவங்க உங்களுக்கு வந்து சாதகமா பேசிட்டாங்க. அதுதான் அந்த அக்கா பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனா அத இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா, சரி காஃபி, டீ குடிச்சிட்டு போ. இல்ல, இல்ல பரவாயில்லைங்க நான் கிளம்புறேன். அவர் வேற கால் பண்ணிட்டே இருப்பாரு. இங்க காணோம்னு சொல்லிட்டு. நான் இங்க வர்றது போறதெல்லாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா அதுக்கு சண்டை போடுவாரு. கடைசியில அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அனுப்பிச்சு விடுறாங்க. பரவால்ல. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஒழுங்கா தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு பாக்கியா பார்த்து நினைச்சுட்டு, மீனாவும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி வெளியில போறப்போ கரெக்ட்டா வந்து செந்தில் கரெக்ட்டா வாசல்கிட்டே வராங்க. எனக்கு தெரியும் மீனா. எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸ்ல எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு, எக்ஸ்ட்ரா வேலை இருக்குன்னு என்னதான் வேலை இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தேன். பார்த்தா அப்பயே கிளம்பி போயிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் நீ இங்க தான் வந்திருப்பேன்னு தெரியும். இப்பலாம் என் அம்மா வீட்டுக்கு கூட அங்க கூட போறதில்ல. இங்க தான் வரேன் இல்லையா? உனக்கு இங்க உங்க அக்கா தான் முக்கியம். ஏறு வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் பாக்கியாவும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்ப செந்தில் வந்து கூட்டிட்டு போறாப்ல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு வீட்டுக்கு போனோனே வந்துட்டு செந்தில் இப்ப எதுக்கு அங்க போனேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டுறப்போ தான் சொல்றாங்க, "இப்படி மாசமா இருக்கிறாங்க. இந்த விஷயத்த சொன்னோனே உங்க அண்ணன் வந்துட்டு, இது மாரி அந்த குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அண்ணனே வந்து இன்னைக்கு சாரி கேட்டாரு. கேட்டது மட்டும் இல்லாம வந்துட்டு, மயிலிட்ட சொல்ல சொன்னாரு. அப்பதான் வந்துட்டு மயிலுக்கு அப்படி வந்து உண்மையாலுமே தான் மாசமா இருக்காங்க. நீங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வேணா செக் பண்ணுங்கன்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டாரு. அதனால நாளைக்கு கூட்டிட்டு போணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா இந்த விஷயம் பெருசா போகும் போல இருக்கு. உன்ன மீறி எதுவுமே அந்த வீட்ல ஒரு துளி கூட நல்லது, கெட்டது எதுவும் நடக்காது போல இருக்கு. நீ தான் அந்த வீட்ல பெரிய மனுஷியாட்ட பண்ணிட்டு இருப்பியாட்ருக்குது. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேல? நல்லபடியா முடிஞ்சிருந்தா பரவால்ல. வேற ஏதாவது பிரச்சனை போய் மாட்டிக்கிச்சுன்னா, கடைசில உன் தல தான் உருளும். உன்னோட சேர்ந்து நானும் தான் வந்து கஷ்டப்படணும் அப்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பயப்படாம இருங்க அப்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.